bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Rajay. So இதோட என்ன பார்க்க போறோம்னா மாஸ்டர் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஏன் இந்த படம் வந்துட்டு நம்ம எப்பயோ பார்த்தாச்சு. சரிங்க, 2021 ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு படம். அதுவும் வந்துட்டு அந்த டைம்லாம் வந்துட்டு கோவிட், ஓகேவா? அப்போ வந்துட்டு ரொம்ப லிமிடெட் சீட்டு தான். என்னால வந்துட்டு தேட்டரில் நிஜமா போய் பார்க்க முடியல. அதுவும் இங்கே மலேசியாவில் வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தாங்க, பார்க்க முடியல. அந்த ஓடிடியில் வந்துச்சு, அந்த ப்ரைமில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓடிடியில் அப்போ தான் நான் வந்துட்டு உட்காந்து பார்த்தேன், ஓகேவா? ஃபோனில் தான் பார்த்தேன், சரிங்களா? பார்த்துட்டா மறுபடியும் இப்போ ஆன்லைனில் இருக்குது. அப்புறம் பார்த்தா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டிவியில் அவைலபிளாக இருந்துச்சு. சரி, உட்காந்து மறுபடியும் பார்ப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு அந்த படம் வந்துட்டு. அது எப்படி சொல்லுது, பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக இருக்கும், மியூசிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்க, ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் திரும்ப பார்த்தேன். சரி, நம்ம ரிவ்யூ போட்டுடலாம். அந்த டைமில் வந்து நம்ம வந்துட்டு வீடியோ செய்ய ஆரம்பிக்கல. ஸோ அந்த ரிவ்யூலாம் நான் வந்துட்டு போட கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு கூலி படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகுச்சுல. ஸோ சரி, ஸோ நிறைய சர்ச்சைகள் வருது. நம்ம லோகேஷ் மேலே பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க. சரி, அவரோட டைரக்ஷன் மேலாம் வந்துட்டு ரொம்ப குறையா சொல்கிறாங்க. சரி, அவரோட ப்ரீவியஸ் படத்தை பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் அந்த மாநகரம், கைதி, கண்டிப்பாக அந்த படத்தோட ரிவ்யூ நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ போட்டுருந்தா வந்துட்டு கண்டிப்பாக மறக்காம செக் பண்ணி பாருங்க, சரிங்க, டைம் இருக்கும்போது. ஸோ இந்த படத்தில் மாஸ்டர், ஸோ இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தா உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், சரிங்க. ஸோ மாஸ்டர் 2019 அந்த ஷூட் வந்துட்டு முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்க்க போனோம் 2020 ரிலீஸ் ஆக வேண்டிய படம், சரிங்களா? இந்த கோவிட்னால சடனா இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்தனால ரொம்ப டிலே ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ மாஸ்டர் இப்போ நீங்க வந்துட்டு ஃபேன்ஸ் கிட்டயோ இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ் கேட்டீங்கன்னா மாஸ்டர்லாம் ஒரு படமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஃபால்ஸு, லாஜிக்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ. ஆனா மாஸ்டர் படம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஓவரால் இந்தியாவா எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, மாஸ்டர் படம், சரிங்களா? இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணனால தான் அந்த கோவிட் நேரத்தில் நிறைய பேர் லாஸ் ஆகிட்டாங்க, எந்த பிஸ்னஸும் ஓடல, ரைட்டா? மாஸ்டர் தான் வந்துட்டு இந்த தேட்டரிக்கல் அந்த பிஸ்னஸே வந்துட்டு கொஞ்சம் ஏற்றி விட்ட படம், சரிங்களா? எஸ் எ தேட்டரிக்கல் படமாக வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுத்த ஒரு படம், சரிங்களா? இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹிஸ்ட்ரி, சரிங்க. எந்த படமும் பண்ணல. ஏன்னா வந்துட்டு ஆக்சுவலி ஒரு பிளான் இருந்திருக்கான் ப்ரொடியூசர் சைட்லேருந்து, லைக் வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணிடலாம், லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தளபதி தான் வந்துட்டு இல்லை, என் படம் வந்துட்டு என்ன இருந்தாலும் வெயிட் பண்ணியாச்சும் நம்ம தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும், சரிங்களா? அது வந்துட்டு முக்கியமாக தேட்டர் ஹானர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும், சரிங்க, அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தளபதி தான் வந்துட்டு வாண்டட்லி வந்துட்டு இந்த படத்தெல்லாம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஆகணும், மாஸ்டர் படத்தை தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும். யாருனாலும் முடிஞ்சோ இவ்வளோதான் ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தாலும் ஒரு 50% ஆக்கியபன்சியா, சரிங்களா? 50 லைக் வந்து 50% பேர் தான் வந்துட்டு தேட்டரில் படம் பார்க்க முடியும், லைக் தேட்டர் தானே உட்காரணும் அந்த கணக்கில் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம ஃபேன்ஸ்லாம் சேர்த்து ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் படத்துக்கு போயிருக்காங்க, என்னதான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும். ஸோ அந்த டைமில் தேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்துட்டு நல்ல ஒரு லாபம் பார்த்து கொடுத்த ஒரு படம். ஸோ அந்த பேண்டமிக் நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹிஸ்ட்ரி, சரிங்களா? மாஸ்டர் படம் தான் இந்த நல்ல ஒரு கலெக்ஷனே எடுத்து கொடுத்துருக்கு. அந்த லாஸ்ட் சுச்சுவேஷனில் சொல்கிறேன், சரிங்களா? அது இவ்வளோ பெரிய விஷயம். ஸோ யாரெல்லாம் இந்த படத்து மூலியமா லாபம் அடைஞ்சாங்களோ அவங்களாம் ரொம்ப லக்கி, கண்டிப்பாக சொல்லி வரோம். எல்லா கிரெடிட்ஸும் வந்துட்டு தளபதிக்கு தான் இப்போ சேரும், சரிங்களா? அவர் தான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, உறுதியாக இருந்தாரு சொல்லணும், சரிங்களா? ஸோ அது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஃபேக்ட்னு கண்டிப்பாக சொல்லுவேன், சரிங்களா? ரெண்டாவது வந்துட்டு இது ஆப்வியஸ்லி வந்துட்டு நம்ம தளபதி கூட லோகேஷ் சேர்ந்து பண்ற ஃபர்ஸ்ட் படம். என்ன சொல்றது, லோகேஷோட வரிசையில வந்துட்டு இது வந்துட்டு 3வது படம். மாநகரம், கைதி முடிஞ்சதுக்கு அப்புறம் மாஸ்டர், ஓகேவா? ஸோ மாஸ்டர் வந்துட்டு டைட்டில் டீசர் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த நேரத்தில் வந்து ஒரு போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, சரிங்களா? போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் சாங்கே, சின்ன ஃபர்ஸ்ட் சிங்கிளே வாத்தி ரைடு விட்டுருக்கலாம், ஆனா விட்டது என்னது, குட்டி ஸ்டாரி. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தளபதி படத்துல என்னடா அவ்வளவு ஒரு மாதிரி தத்துவம் சொல்ற பாடல்கள்லாம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு தோணுச்சு, ஓகேவா? ஸோ என்ன நல்லா இருக்கா, அது ஒரு மாதிரி லூப் மோட்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம், ஓகேவா? கேட்டு 40% கேட்டுக்கிட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சுங்க. அது ரொம்ப அதுவும் அவரோட வாய்ஸ்ல அதே வந்துட்டு ஃபேன்ஸ்க்கு செம்ம ஒரு தீனியா போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது செகண்ட் சிங்கிள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. செகண்ட் சிங்கிள் நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, தெரிச்சிருச்சு எனக்கெல்லாம், ஓகே? வாத்தி ரைடு, ஏன்னா அந்த டைம்ல வந்து அவளுக்கு வந்துட்டு சடனா ரைடு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துச்சு. அப்பதான் வந்துட்டு அந்த 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 ஒரு செல்ஃபி பார்த்துருப்பீங்களா, கண்ணாடி, அந்த மாஸ்டர் லுக்ல வந்துட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு
ஃபுல்லா அந்த பஸ் மேல நின்று போட்டோ எடுப்பாரு, செல்ஃபி எடுப்பாரு. அதெல்லாம் வந்து ஒரு ஐகோனிக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு செல்ஃபிங்க. $1,000,000 பிக்சர்னு சொல்லுவாங்களா, அது ஒன் ஆஃப் த $1,000,000 பிக்சர் கண்டிப்பா சொல்லுவேன். அந்த நேரத்துல செம்ம ட்ரெண்டிங்கா போய்ட்டு இருந்துச்சு. நிறைய பேர், நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு செம்ம சப்போர்ட்டா வந்தாங்க. சரி, இதெல்லாம் குட்டி குட்டி ஃபேக்ட்ஸ் சொல்றேன் அந்த படத்தை சார்ந்து. ஓகேவா? ஸோ இந்த க்ரூ கிட்ட கேட்டப்போ இந்த வாத்தி சாரி இந்த ரைடு வந்தனாலதான் பாட்டுல வந்துட்டு வாத்தி ரைடுன்னு பேர் வச்சிங்களா அப்படி கேட்டப்போ, லோகேஷ் கிட்ட கேட்டப்போ வந்துட்டு சொல்ல அப்படி கிடையாது. ரைடு வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துல வந்துட்டு ரைடு சம்மந்தப்பட்ட ஒரு ரைடு, ஒரு வாத்தி ரைடு போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அந்த சீன்ஸ் இருக்கு, மாண்டாச் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன ஒரு கனெக்ஷனும் தெரியல, அப்படி கனெக்ட் ஆயிடுச்சு, அவ்வளவு சிங்க் ஆயிடுச்சு சொல்றேன். அவருக்கு வந்த ரைடும் பாட்டும் வாத்தி ரைடு ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு, ஓ இது இப்படி கனெக்ட் பண்றீங்க அப்படின்ட்டு. பாட்டு வந்தோன்னே செம்ம ஒரு பவர்ஃபுல்லான பாட்டுங்க. அறிவு வந்துட்டு பாடியிருப்பாரு, ரேப் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம தலைவன் அனிருத் மியூசிக் தலைவர் சொல்றேன் சரிங்களா, அவரு வரும் அந்த ராரா வச்சே வந்துட்டு ஒரு ஹம்மிங் பண்ணியிருப்பாரு. செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். சாங்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒரு நல்ல ஒரு சாங்ஸ். இப்போ எல்லா சாங்ஸும் சரிங்களா, எல்லா சாங்ஸும் பொதுவாக எல்லா சாங்ஸும் சொல்றேன். ஸோ இந்த வாத்தி கம்மிங்கா இருக்கட்டும் சரிங்களா, வாத்தி ரைடு, குட்டி ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து பொலக்கட்டம் பர அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். 2 போர்ஷன் இருக்கும், வில்லனும் ஹீரோக்கும் ரெண்டு சைடும் பாடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கண்ணை பார்த்தாக்கா நம்ம யுவன் பாடி கொடுத்துருப்பாரு, அது ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஜேடி பேடாஸ் டீம்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஜேடி பேடாஸ் டீமும் அந்த கண்ணை பார்த்தாக்கா அந்த 2 சாங்கும் வந்துட்டு 3 சாங் மாஸ்டர் த பிளாஸ்டர். ஓகேவா, மாஸ்டர் த பிளாஸ்டர் இந்த 3 சாங்கும் வந்துட்டு அது வந்துட்டு பாட்டு. ஓகேவா, அது வந்துட்டு உண்மையிலே சாங். லைக் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த மாஸ்டர் பிளாஸ்டர், ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் பிளாஸ்டர் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அவர் ஹெட்ஃபோன்ல போட்டு கேட்டுருப்பாரு, இயர்ஃபோன்ல வந்துட்டு படுத்துக்கிறப்போ ஃபோன் கேட்டுக்கிருப்பாரு. ஓகேவா, சாங் அது தூங்க இதா இருக்கணும். அதுக்கப்புறம் அவரோட ஃபோன் ரிங்டோனும் மாஸ்டர் பிளாஸ்டர் சாங் தான் வரும், நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா. ரெண்டாவது ஜேடி பேடாஸ் டீம் இருக்குல்ல, அது வந்துட்டு அவரும் ஹெட்ஃபோன்ல போட்டு கேட்பாரு. எப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜுவனலுக்குள்ள வந்துட்டு டீச்சரா போவார்ல, ஃபர்ஸ்ட் டைம் அந்த கதவை தொடர்ந்து போவார்ல, சைடு பேக் மாத்திட்டு அப்ப இயர்ஃபோன் போட்டிருப்பாரு. அந்த சிச்சுவேஷனுக்கு அவர் வந்துட்டு பாட்டு கேட்டுட்டு போறாரு. அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா எலிவேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மூணாவது அந்த கண்ணை பார்த்தாக்கா இருக்குல்ல, அதுவும் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மால்விகா மோகன்றப்ப அவங்க பஸ்ல போயிட்டு நடந்து போயிருப்பாங்க, அப்பயும் இயர்ஃபோன் போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஜேடியை பார்த்து. ஓகேவா, இயர்ஃபோன்ல அவங்க வந்துட்டு அந்த கண்ணை பார்த்தாக்கா பாட்டு கேட்டு இருப்பாங்க. பிகாஸ் வந்து இயர்ஃபோன் கழட்டினோன்னே பாட்டு நின்றோம். அது செம்மையான ஒரு டீட்டெயிலுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, ஸோ இந்த படத்துல அந்த கலரே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு எல்லோ கலராக தானே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கே தெரியும் ரைட்டா. ஏன்னா டைட்டில்லேருந்து ஆரம்பிச்சு அவர் எல்லாம் அப்படி சொல்றேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பேட்டர்ன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மூவி பேட்டர்ன்ஸ், இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, லோகேஷ் படம்னு நீங்க இப்ப சொல்ல முடியாது. நிஜமா எனக்கு இது பார்த்த லோகேஷ் படம் மாதிரியே தெரியல. கம்ப்ளீட்லி டிஃபரன்ஸ். ஓகேவா, இது யார் படம்னாலும் என்னால யூகிக்கே முடியல. மறுபடியும் நான் இந்த படத்தை நிறைய வாட்டி பார்த்துட்டேன். ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி கூட வந்துட்டு நான் 2-3 வாட்டி பார்த்துட்டேன் சரிங்க, ரிவ்யூக்காக மட்டும். ஓகே, பிகாஸ் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, பிகாஸ் தளபதியோட கேரக்டர். ஏன்னா ஒரு ஹீரோ ஒரு ஆல்கஹாலிக், யாரு ப்ரொஃபசர். ஓகே, குடிகார ப்ரொஃபசர். ஓகேவா, குடிகார ப்ரொஃபஸரா இருந்தாலும் அவர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ற, நல்லா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ப்ரொஃபஸர். ஓகே, அந்த கேரக்டர் ஜேடின்ற கேரக்டரு ஜேடி குடிப்பாரு. ஓகேவா, அவருக்கு பிடிச்ச பிராண்டே ஜேடி தான், ஜாக் டேனியல். ஓகேவா, சரக்கு. ஸோ எப்பவுமே ஒரு மாதிரி போதையிலே இருப்பாரு, 24 hours போதையிலே இருப்பாரு. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். லைக் அவரை ரெசம்பிள் பண்றதுக்காகவே ஒரு பூனை கூட இருக்கும். பூனையும் எப்பவுமே தூக்கத்தோட தான் லைக் வந்து ஒரு மாதிரி ட்ரௌசியா தான் இருக்கும் பூனையும். ஸோ தூங்கு மூஞ்சோட தான் இருக்கும். அதே மாதிரிதான் ஜேடியும் இருப்பாரு, எப்பவுமே பாதையிலேயே இருப்பாரு. ஓகேவா, பேசிக்கிட்டு இருப்பாரு, தூங்குவாரு. ஓகேவா, கண்ணாடி போட்டிருப்பாரு. நம்ம நினைப்போம் கண்ணாடி ஸ்டைலுக்காக போட்டிருப்பாரு, பட் வந்துட்டு கண்ணு லைக் வந்து அந்த பாதையில இருக்கனால கண்ணு சவந்து இருக்கும். ஓகேவா, தூக்கத்துல ஏஞ்சனால கண்ணு சவந்திருக்கும், அதனால ஒரு கண்ணாடி போட்டிருப்பாரு. இல்லாட்டி கவனிக்கிற மாதிரி நடிக்கிறது அந்த மீட்டிங்ல வந்துட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டே தூங்குவாரு. ஓகேவா, ஸோ அந்த டீட்டெயிலாக ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா, எப்பவுமே செக்கடு ஷர்ட்டு, ஓகேவா, சட்டை, ப்ரொஃபஸர் மாதிரி இருக்க மாட்டாரு. ஓகேவா, செம்மையாங்க இருப்பாரு, தாடி. ஓகேவா, தாடி விட்டுருப்பாரு, கலைஞ்ச முடியே அதை அழகா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா, அது ரொம்ப அவன் கேரக்டர் டிசைனே ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ஒரு ஆர்டினரி, இந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா கனெக்டா இருக்கும். ஒரு ஆர்டினரி பர்சன். ஓகேவா,
சாதாரண பர்சன், ஒரு ஒரு ஸ்கூல் ப்ரொஃபஸர், ஒரு குடியார, அவருக்குன்னு ஒரு சின்ன உலகம் தான். சரிங்களா? அவரை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 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 பெரிய சுச்சுவேஷன்ல போய் மாட்ட வச்சா என்ன பண்ணுவாரு? ஓகேவா? அதுதான் கான்செப்ட். அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. இந்த டைட்டில் கார்டு, டைட்டில் கார்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. சரிங்களா? அந்த 7 ஸ்கிரீன் அந்த ப்ரொடக்ஷனோட இது வரும்ல, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தளபதினு சொல்லிட்டு தளபதியோட பேர் வரும். ஓகேவா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சாரோட பேர் வரும். அதுக்கப்புறம் நம்ம தளபதியோட இன்ட்ரோ வரும். ஓகேவா? இன்ட்ரோ வந்துட்டு அவரை பெருசா எப்படி சொல்றது, ரொம்ப மாசம்லாம் இல்லை. அந்த மியூசிக் எலிவேட் பண்ணி கொடுத்துச்சு. சரிங்களா? அனிருத் போட்ட மியூசிக், இந்த பஸ் போய்கிட்டே இருக்கும், அவர் அப்படியே ஓடி வருவாரு ஹை ஸ்பீட்ல, அப்படியே என்னது ஸ்லோ மோஷன்ல ஓடி வருவாரு, அப்ப மியூசிக் போடுவாரு. ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? இந்த படத்துல சின்ன சின்ன அவரோட குட்டி நக்கல் நையாண்டி அந்த டைலாக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த படத்துல வேற நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மௌனராகம், 7G லேம்போ காலனி, வாரணம் ஆயிரம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அஜித் சாரோட படம் இருக்கு, அப்புறம் கமல் சாரோட படம் இருக்கு. ஓகேவா? இந்த படம் இந்த அதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கேமரோனே தேவலமா உங்களுக்கு இழுத்துருப்பாங்க கடைசி கட்டத்துல. தேவலமா நம்ம என்ன சொல்றது, டைட்டானிக் படத்தையும் வந்துட்டு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. தளபதி வந்துட்டு கதையை சொல்லி கட்டுவாரு. அதுக்கப்புறம் பிரேமம் கதையோட வேற சொல்லுவாரு. சரிங்களா? ஸோ ஏன்னா அவர் எப்ப கேட்டாலும் அவரோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி எப்ப கேட்டாலும் வேற படத்தோட கதையை வந்துட்டு சுட்டு சொல்லிடுவாரு. ஓகேவா? அது ரொம்ப டீட்டெயில் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த படத்துல நீங்க கலாட்டா குருவை வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹவுஸ்மேட்டா பாப்பீங்க. தளபதியோட ஹவுஸ்மேட்டா, ஜேடியோட ஹவுஸ்மேட்டா. ஓகேவா? அது ரொம்ப நல்ல ஒரு டீட்டெயில். எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், கலாட்டா குரு நீங்க வந்துட்டு யூடியூப்ல போட்டா அவர் நிறைய கண்டென்ட் வீடியோ பண்ணியிருக்காரு. பட் அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு மறுபடியும் பார்க்கறது, ஓ இது கலாட்டா குருவா அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஃபேக்டர். ஓகேவா? எனக்கு பர்சனலி பிடிக்கும் கலாட்டா குரு. ஸோ டைம் தான் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோலாம். சரிங்களா? ஸோ இந்த படத்துல வந்துட்டு கலர் சொல்லிட்டேன், கேரக்டர் சொல்லிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? அந்த மொத்த படமே எனக்கு தெரிஞ்சு ஜேடி அந்த கேரக்டர் மேலதான் எனக்கு நான் ஃபோக்கஸ்ட் ஆனேன். ஓகே? ரொம்ப அந்த அந்த கேரக்டர் ரொம்ப தளபதி ஒரு எவ்வளவு மாஸ் ஹீரோ, ரைட்டா? டைலாக் பேசுற அதெல்லாம் இருக்கு, சண்டை கண்டெல்லாம். இந்த படத்துல குடிகாரன் ஒரு அந்த ஒரு ஹீரோ குடிகாரன் நிறைய படத்துல இருந்திருக்குங்க. நான் இல்லைன்னு சொல்லல, நிறைய படத்துல இருந்திருக்கு, சண்டை போடுவோம், அவனை ஹீரோவா எடுப்பாங்க. பட் இந்த படத்துல ஒரு ப்ரொஃபசர், குடிகார ப்ரொஃபசர். ஓகேவா? அதுக்கப்புறம் அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபா ஓடி இருக்குமா, இன்டர்வல் இந்த இன்டர்மிஷன் சீன் வரும். அதுவும் வந்துட்டு அந்த அளவுக்கு புதுசுன்னு சொல்ல முடியாது. மியூசிக் தான் அந்த சீனை எலிவேட் பண்ணி விட்டுச்சு. அது அந்த காப் சீன்லாம் வரும், காப்பை மடக்கிட்டு குத்துற மாதிரிலாம் சீன் வரும். அந்த சண்டை, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற ஒரு ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருக்கும். பேரலாம் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்துட்டு அங்க சண்டை போட்டுக்கிருப்பாரு. ஓகேவா? விஜய் சேதுபதி சார் அதுக்கு வந்துட்டு வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த ஹீரோக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். ஹீரோ யாருன்னு ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பான். சரிங்களா? அதே மாதிரி அந்த கான்செப்ட் ரொம்ப அழகா இந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய் சேதுபதி சார் வந்துட்டு தெளிவான ஆளு, ஸ்டெடியான ஒரு ஆளு, குடி சிகரெட் எதுவுமே இருக்க டீ டோட்டலா செம்ம ஸ்ட்ராங்கான ஆளு. அவளை வருஷம் வந்துட்டு செவர்லயே குத்தி கையை வந்துட்டு அவளை கல்லு மாதிரி வச்சிருப்பாரு. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு. ஓகேவா? ஸோ ஒரு வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு அழகா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்புறம் அந்த அந்த இன்டர்மிஷன்ல வந்துட்டு ஒரு ஒரு ஃபோன் கால் வரும். சரிங்களா? விஜய் சார் வந்துட்டு பேசுற மாதிரி, அது ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? விஜய் சேதுபதி சொல்லுவாரு, வாத்தி நான் சொல்ல போறது உனக்கு புதுசு இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன், நீ கேளு, ஐம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி அது கேட்டோன்னு எனக்கு தெரிஞ்ச தேட்டர்லாம் இப்போ அது அப்புறம் சொல்றேன். தேட்டர் ரிலீஸ் பார்த்துருந்தேன், பக்கம்னா பறந்துருக்கும். ஓகேவா? நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தளபதி சிரிச்சுட்டு அப்ப மியூசிக் வரும் அப்படின்னு வருமா. அப்புறம் சொல்லுவாரு, வெயிட் பண்றேன், நான் நேரில் வரேன்டா அப்படின்னு சொல்லி போனை மிதிச்சதுக்கு அப்புறம் அவரோட ஃபேஸ் வந்துட்டு போன்ல தெரியும். கீழே அந்த போன் இருக்கும், போன்ல தெரியும், மியூசிக் போடுவாங்க. அது வந்துட்டு சிம்பிளான சீனுங்க. இன்ட்ரோவும் சரி, இன்டர்மிஷனும் சரி, 2 சீன் இருக்குல்ல, ரெண்டுமே சிம்பிளான சீன் தான். இன்ட்ரோல அவர் ஓடி வராரு. ஓகேவா? இன்ட்ரோல ஓடி வர ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ட்ரோ, சிம்பிளான இன்டர்மிஷன். சரிங்களா? அந்த மியூசிக், சாங், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுதான் எலிவேட் பண்ணுது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா டீசர்லேருந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு அந்த மியூசிக். அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. மற்ற படத்தோட வந்துட்டு இது அனில் மியூசிக்கா அப்படின்னு கேட்கற மாதிரி, இது லோகேஷோட படமா அப்படின்னு கேட்கற மாதிரி. ஏன்னா கம்ப்ளீட்லி டிஃபரன்ஸ். இப்போ நீங்க அவரோட எடுத்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃபரன்ஸ், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. உண்மையிலே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது நீங்க பார்க்க உங்களுக்கு தெரியும். நீங்க ப்ரீவியஸ் படத்தை பார்க்கறதுக்கும் இல்லை இப்போ வெளியான படம் பார்க்கறதுக்கும், லோகேஷோட மாஸ்டர் படம் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு தெரியும். மாஸ்டர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரன்ஸ்.
எல்லா விதமும் சொல்றேன், எல்லா விதமும் சாங்ஸ்லயா இருக்கட்டும், எடுத்த மேக்கிங் விதமா இருக்கட்டும், எடிட்டிங் விதமா இருக்கட்டும், சரிங்களா. ஓவரால் அந்த பெர்ஃபார்மன்ஸ், கேரக்டர்ஸ் ஓவரால டிஃபரன்ஸ் என்னைய பொறுத்த வரைக்கும், சரிங்களா. ஆஸ் அ தளபதி ஃபேனா நான் எதுவுமே வந்துட்டு தூக்கி பேச கிடையாது. இது வந்துட்டு எனக்கு இந்த படம் ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா இருந்துச்சு, என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கடைசியில தான் ஒரு பேரே ரிவீல் பண்ணுவாங்க. அது வந்துட்டு அந்த அந்த புக்ல, ரெக்கார்ட் புக்ல எழுதுற மாதிரி ஒன்று இருக்கும், சரிங்க. ஜேடினா என்ன, ஜான் துரைராஜ். ஓகேவா, ஜான் துரைராஜ். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜான் துரைராஜ். ஓகேவா, ஒரு மாதிரி கிறிஸ்டியன் பேரு ஜான் துரைராஜ், ஹிந்து கிறிஸ்டியன். ஓகேவா, அந்த கான்செப்ட் கூட போலாங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஜேடி, சுருக்கமா ஜேடி போதும். நானும் யோசிக்கிறேன் ஜேடி என்ன பேரா இருக்கும்னு. கடைசியில ஜான் துரைராஜ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா, ஜேடி அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சு, ஜேடி குடிச்சிருக்காரு. ஓகேவா, ஜேடியே ஜெக் டேனியல் குடிச்சிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சாங்ஸ்லாம் சொல்லிங்க, சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குயிக் பண்ணுடான்னு ஒரு சாங் இருக்கும், சின்ன மாண்டாஜ் தான் வரும், சின்ன சாங். அது நீங்க செப்பரேட்டா வந்துட்டு ஒரு ஃபுல் சாங்கா இருக்கு, நீங்க டைம்ல செக் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், சரிங்க. அது வந்துட்டு நீங்க எதுக்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குயிக் பண்ணுடா ஸ்மோக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சீன்ல வந்துட்டு அந்த சாங் வந்துட்டு அந்த படத்துல இருக்கும்ல, அந்த பாப்பீங்க, பாட்டில் எடுத்து வீசுவாரு, அதுக்கப்புறம் இதை பேக் பண்ணுவாரு, சரக்குலாம் பேக் பண்ணுவாரு, கிளாஸ் பாட்டில் எல்லாம் பேக் பண்ணுவேன். எடுத்துட்டு போகும்போது அந்த மியூசிக் வருமா, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குப்பத்தொட்டில போட்டுருவாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து சிங்கில் வந்துட்டு ஜேடியை ஊத்துவாரு. ஓகேவா, யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஆல்கோல் ஜேடியோட ஃபேன்ஸ் இருக்கீங்களோ உங்களுக்குதான் வழி தெரியும். உங்களுக்குலாம் நீங்க ஏசுவீங்க, திட்டுவீங்க, டே என்னடா சரக்கு எப்படி போய் சிங்க்ல ஊத்துறாரு அப்படின்ட்டு. ஜேடி லைக் வந்து சிம்பாலிக்கா சொல்லுவாரு, சரக்கு வந்துட்டு குடி கெடுக்கும். ஓகேவா, ஆல்கோஹால் வந்துட்டு இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அது ஒரு பாட்டுல சொல்லிட்டாங்க, சரிங்க. பேக் பண்ணி தூக்கி வீசி குயிக் பண்ணுடா அப்படின்னு வந்துட்டு ஒரு மெசேஜ் சொல்றாங்க. ஓகேவா, எதுவுமே தளபதி வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அவரு படத்துலையும் சரி நேர்லையும் சரி அவர் வந்துட்டு எதுவுமே வெல்கம் பண்ண மாட்டாரு. இந்த வந்துட்டு ஸ்மோக் பண்றதா இருக்கட்டும், குடிக்கிறதா இருக்கட்டும் வந்துட்டு அவர் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாரு. ரியல் லைஃப்ல செய்யாதீங்கன்னு சொல்லுவாரு. பட் இந்த படத்துல வந்துட்டு அஃப்கோர்ஸ் அந்த கேரக்டர் குடிக்கிற கேரக்டர், பட் ஒரு விஷயம் நடந்தனால அந்த குடியே விட்டுட்டாரு. ஜேடி ஊத்துவாரு. அப்புறம் நீங்க அப்படியே மிரர் ஷாட் பாத்தீங்கன்னா அவர் பாத்துக்கிட்டே ஊத்துவாரு, மிரரை பாத்துக்கிட்டே ஊத்துவாரு, அவர் ஃபேஸை பாத்துக்கிட்டே. அதுக்கப்புறம் அந்த பாட்டு முடியறப்போ, செகண்ட் ஹாஃப்ல சொல்றேன், பாட்டு முடியறப்போ வந்துட்டு சிங்க்ல கையை வச்சுட்டு இப்படி குனிவாரு. டக்குன்னு கேமரா பார்ப்பாரு, கேமரானா வந்து கண்ணாடி பார்ப்பாரு, சிங்கம் மாதிரி இருக்கும் உங்க ஃபேஸு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரிங்களா. ஓவரால் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours 30 minutes நினைக்கிறேன், பார்த்துரும் இல்லைங்க, ஒரு 2 hours 45 minutesங்க. சரி, 2 hours 45 minutes. யா, நல்லா இருந்துச்சு. ஓகேவா, எல்லா கேரக்டர்ஸ் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. எல்லாம் என்ன அவங்களுக்கு தேவையான என்னென்ன கேரக்டரோ அதான். மெயின் வந்துட்டு விஜயும் தளபதியும் விஜய் சேதுபதி தான். அந்த மெயின் கேரக்டர் சுற்றி சின்ன சின்ன குட்டி கேரக்டர் வருது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்ல முடியாது, ஓகேவா, இந்த ஹீரோ குட்டி இவங்களை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்கள வேஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா, தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ ஒவ்வொரு நான் இதை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்க அந்த படம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் எனக்கு, சரிங்க. ஏன்னா தளபதியே வந்துட்டு என்னென்ன மாதிரி பார்த்துட்டு போப்பாரு, ஒரு குடிகார ப்ரொஃபஸரா பார்த்தது எனக்கு வந்துட்டு புதுசா இருந்துச்சு. ஓகே, புதுசா இருந்துச்சு, பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் அந்த வாத்தி ரைடு சாங்லாம் வந்துட்டு ஃபயரு, சரிங்களா, நல்லா இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனை விட்டுட்டேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா டீசர்ல காமிச்சிட்டாங்க, அவர் கிளீன் ஷேவ் லுக்கை காமிச்சிட்டாங்க. ஓகேவா, எனக்கு என்னன்னா காமிக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. காமிக்காம இருந்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா காமிச்சோம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா எவ்வளவு நல்லா இருந்துச்சு. பிகாஸ் அந்த மியூசிக், நான் சொல்றேன் மியூசிக் தான் ஒவ்வொரு சீனையும் வந்துட்டு சிம்பிளான சீனையும் எலிவேட் பண்ணி விடுது. அந்த வகையில ராக்ஸ்டார் பின்னிட்டாரு, கண்டிப்பா சொல்லிடுறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் அவர் வந்துட்டு அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வராருன்னு, சரிங்களா. அந்த ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு வந்துட்டு வாட்ச்லாம் கட்டிட்டு வருவாரு. அவர் கை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கதவை திறப்பாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு கையில வந்துட்டு சொடக்கு போட்டு உள்ளுக்கு போன்னு சொல்லுவாரு, சரிங்களா. கையிலே சிங்கிளா கட்டுவாரு. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இதுன்னு பார்ப்பாரு. ஓகேவா, பின்னாடி நின்று இருப்பாரு. ஓகேவா, அப்படியே கேமரா இருக்கும், திரும்ப கண்ணாடி போட்டு திரும்ப கிளீன் ஷேவ். ஓகேவா, கிளீன் ஷேவ். அதை பாக்குறதுக்கு என்னடா அப்படி இருக்காரு, செம்மையா இருக்காரு, அழகா இருக்காரு அப்படின்னு தோணும், சரிங்களா. அப்ப மியூசிக் போடுவார்ல அனிருத், அது அப்படியே அந்த சிம்பிளான சீனை எலிவேட் பண்ணி விடுச்சு. சிம்பிளான சீன், அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் சொல்லிட்டு ஒரு கட்டு வந்துட்டு யூடியூப்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் திரும்ப பார்த்துக்கிட்டே இருவேன், செம்மையா இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹேர் ஸ்டைலு, சிவி, ஜேடியா இருக்கிற மாதிரி ஒரு லுக், லைக் வந்து ஜேடி ப்ரொஃபஷனல் இருக்கும் போது ஒரு லுக்கு, இந்த வாத்தியா இருக்கும் போது, சரிங்களா, உண்மையிலே டீச்சரா இருக்கும்போது செம்மையா ஒரு டீசனான லுக்கு. அதுக்கப்புறம் 3வது லுக் வேற இருக்கும். அப்புறம் அது கொஞ்சம் தாடி கொஞ்சம் விட்டுட்டு முடிய அழகா இன்னும் வந்துட்டு அழகா வலிச்சு சிவி,
அது ரொம்ப டீசெண்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அந்த லுக்லாம். ஸோ அந்த படத்தில் ரொம்ப லுக்கில் லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்தேன்னா நான் செக்குடு ஷர்ட்டை வந்துட்டு நான் வாங்கி நான் வந்துட்டு வேர் பண்ண ஆரம்பித்தேன். சரிங்களா, அது ஒரு சீசன். இப்போ வந்துட்டு அது கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சு. பட் எப்பத்துலேருந்து மாஸ்டர் பார்க்க ஆரம்பிச்சனோ அப்பத்துலேருந்து வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 to 9 சட்டை செக்குடு ஷர்ட்டை வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் வந்துட்டு போட்டுட்டு இருந்தேன். அந்த டைம்லாம் ஒரு 2024 போட்டுக்கிட்டு இருந்தேன். சரிங்க, 21 ஆரம்பிச்சு 24 வரைக்கும் இந்த செக்குடு ஷர்ட்டா நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஷர்ட்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப வெளியே போகும்போது தான் போடுவேன்னு சொல்லிட்டு வெளியேனா ஏதாவது ஒரு ஒரு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் போடுவேன். பேசிக்காக நம்ம ஒரு கேஷுவலாக போட்டு போகும்போது வந்துட்டு அந்த செக்குடு ஷர்ட்டை நான் பர்சனலாக போட்டு போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா மாஸ்டர் படத்தை பார்த்து தான். சரிங்களா, அது ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் மாஸ்டர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரொம்ப இயர்ஃபோன் போட ஆரம்பித்தேன். ஓகே, இயர்ஃபோன் போட்டு, அதுவும் வைக்கட் இயர்ஃபோன் போட்டு நடந்து போய்க்கிறப்பேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது கொஞ்சம் என்ன சொல்றது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்லுது, ஒரு ட்ரெண்டிங் அந்த டைம்ல எனக்கு ட்ரெண்டிங்காக பட்டுச்சு. ஓகேவா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் மறக்காம வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, எதுவும் உங்களுக்கு பிடிச்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது சொல்லி விட முடிச்சேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ. ஐம் டேக் கேர், பாய்.